எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாணம் தந்தையாரையும் வானபூதங்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக நினைக்கிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரண்டும் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் முடிவில்லா வாழ்வில் உள்ளவராக. ஆமென். இறைவா இன்றைய பெருவிழாவின் மறைபொருளாம்
நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூய ஆவியாரை கொண்டிருப்பின் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை திருப்பாடல் 104 நாம் சொல்ல வேண்டியது, ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். இறைவசனங்கள் 1 மற்றும் 24 என் உயிரே ஆண்டவரை போற்றிட, என் கடவுளாகிய ஆண்டவரே நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே உம் வேலைப்பாடுகள் எத்துணை பூவுலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. ஜெபப்பாடல். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். இறைவசனங்கள் 29 மற்றும் 30. நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்ட மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மண்ணுலகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஜெபப்பாடல். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே
ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர் தன் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் ஞான பாடல் அவருக்கு உகந்ததாய் இருப்பதாக. நான் ஆண்டவரை மகிழ்ச்சிக் கொள்வேன். ஜெப பாடல். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். இரண்டாம் வசனம். தூய ஆவியின் கனிகள். திருத்துதர் பவுல் கலத்திற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 14-25 முடியும். சகோதர சகோதரிகளே, நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். அப்பொழுது ஊனியில் பின் இச்செயல்களை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியில் பின் இச்செயல் தூய ஆவிக்கு மூலமானது. தூய ஆவின் விருப்பம் ஊனியலுக்கு மூலமானது. இவை ஒன்றுக்கு ஒன்று எதிராக உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உள்ளங்கள் செய்ய முடியவில்லை. நீங்கள் தூய ஆவியால் வழிபடுத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு ஒப்புதலாயிருக்க மாட்டீர்கள். ஊனியல் பின் செயல்கள் யாவரும் தெளிவாக தெரியும். அவை மறந்தாமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிளவுவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் பிறவையாகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவதும் இறையாட்சியை உரிமைப்பதற்காக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதை இப்பொழுது மீண்டும் சொல்கிறேன். ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்மையும், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவை உள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊழியர்களான ஈடுபடுதலோடும் இச்சைகளோடும் சேர்ந்து சிலுவையில் அடங்கிவிட்டீர்கள். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கின்றோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலே நடக்க முயலும். ஆண்டவரின் அருளாக தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் அவரை தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்பொழுது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள். ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன. ஆனால் அவற்றை இப்பொழுது உங்களால் ஆக முடியாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது
அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாற்றப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்று. பிரியமானவர்களே, தூய ஆவியார் பல்வேறு உள்ளங்களிலே வருகிறார் என்பதை நாம் விவிலியத்திலிருந்து அறிகின்றோம். புறாவடிவிலே தூய ஆவியார் வருகிறார். மேலுமாக நெருப்பு நாவடிவிலே வருகிறார். மேலுமாக கொடுங்காற்றின் வழியாக வருகின்றார். மெல்லிய காற்றின் வழியாக வருகின்றார். மேலுமாக தண்ணீரின் வழியாக. இவ்வாறாக தூய ஆவியானவர் பல்வேறு ரூபங்களிலே நமத்திலே வருவதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த தூய ஆவியானவர் மனிதர்கள் வழியாகவும் பல்வேறு தருணங்களிலே செயலாற்றுவதை நாம் பார்க்கின்றோம். விழிப்பிதுங்கி என்ன செய்வது, எதை செய்வது என்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகள் இருக்கின்ற பொழுது தந்தையாக அவர்களை தட்டுகின்ற பொழுது தூய ஆவியார் செயலாற்றுகின்றார். ஏன் விழிப்பிதுங்கி இருக்கிறார், இவ்வாறாக செயலாற்று என்று ஒரு ஆலோசனை தரக்கூடிய ஒரு நபராக தூய ஆவியானவர் செயலாற்றுகின்றார். சோறு உழுகின்ற பொழுது, கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுது, நோயுடைய வாடுகின்ற பொழுது ஒரு மருத்துவராக குணம் கொடுப்பவராக நமக்கு இருக்கின்றார். மருந்தாக குணம் கொடுப்பவராக தூய ஆவியானவர் இருக்கின்றார். இந்த காலகட்டத்தில் இந்த கொரோனா தொற்று நோயினால் ஏராளமான பாதிப்புகளை நாம் சந்தித்து வருகிறோம். இன்று தூய ஆவியானவருடைய பங்கு அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக்சிஜன் தட்டுப்பாடு பல்வேறு மருத்துவமனைகளிலே, பல்வேறு இடங்களிலே இந்த ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் ஏராளமான உயிரிழப்புகளை நாம் சந்தித்து வருகிறோம். முதலாவது தொற்றிலே, முதலாவது கொரோனா அலையிலே முகம் தெரியாதவர்கள் இறந்து போனார்கள். யாருமே தெரியாதவர்கள் செய்தி வழியாக, செய்தித்தாளின் வழியாக, அலைபேசி வழியாக, படங்கள் வழியாக நாம் அறிந்து கொண்டோம் இவர்கள் இறந்து போய்விட்டார்கள். ஒரு செய்தியாகவே இருந்தது. ஆனால் இந்த இரண்டாவது அலை நாம் பார்த்து பேசி பழகி மகிழ்ந்த நபர்களை நாம் ஒவ்வொரு நாளும் எழுந்து கொண்டே இருக்கிறோம். நமது குடும்பத்திலே, நமது உறவுகளிலே, மேலுமாக துறவர வாழ்விலை, குருக்களை, ஆயர்களை, கன்னியர்களை, பொதுமக்களை, மருத்துவர்களை, ஏராளமான நபர்களை ஒவ்வொரு நாளும் எழுந்து கொண்டே இருக்கிறோம். நேற்று தான் அவரிடம் தொலைபேசியை பேசி, போன வாரம் தான் அவரை பார்த்தேன் என்ற அந்த நினைவுகளோடு நாம் நெருங்கிய நபர்களை நாம் இழக்கின்ற பொழுது அவரை செய்தியாக நமக்கு தெரிவதில்லை. மாறாக நமது வாழ்வில் ஒரு அங்கமாக, தீராத வழியாக, வடுவாக, ஒரு கீரலாக மாறிப்போவதை நாம் பார்க்கின்ற பிரியமானவர். ஆகவே இந்த ஒரு வீணாக இடத்தில் இருக்கக்கூடிய நமக்கு இந்த தூய ஆவியானவர் பெந்தெகோஸ்தே பெருவிழாவில் தரக்கூடிய செய்தி என்ன? நிச்சயமாக நமக்கு ஆக்சிஜனை தான் தர வேண்டும். நல்ல ஒரு ஆக்சிஜனை அவர் தர வேண்டும். காற்றின் வழியாக தூய ஆவியானவர் நம்மிடம் வருகிறார் என்று நாம் ஆசிக்கிறோம். அந்த காற்றுக்கு தான் இன்று அதிகமான ஒரு கட்டுப்பாடு. திருப்பாடல் 6 நாம் வாசிக்கின்றோம். நமது உள்ளத்தை நாம் மாற்றிக்கொண்டு கடவுளிடம் வருகின்ற பொழுது நாம் வேண்டி ஜெபிக்கின்றோம். கடவுளே, எனது உயிர் ஒவ்வொரு நாளும் ஊசலாடி கொண்டிருக்கிறது. கண்ணீரால் எனது கண்கள் நீங்கி போயிற்று. கண்ணீரால் எனது படுக்கைகள் அவை நிறைந்து போயிருக்கிறது. நாளை என்ன நடக்குமோ, இன்று என்ன நடக்குமோ
என்கின்ற வேதனையிலே நான் பரிதவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே தூய ஆவியானவரே, உமது காற்றை, உமது ஆக்சிஜனை எனக்குள்ளே ஊற்றும். நான் சுகமடைவேன், நான் பரிசுத்தம் அடைவேன், நோயற்ற ஒரு வாழ்வை நான் வாழ்வேன். என்னோடு மட்டுமல்ல, இந்த குடும்பத்தாருக்கு, அண்டை வீட்டாருக்கு, அந்த பகுதிக்கு, மாநிலங்களுக்கு, இந்த நாட்டுக்கு, இந்த உலகத்திற்கு உமது பரிசுத்த காற்றை ஊற்றும் ஆவியாரே என்று இந்த ஆவியாரை நாம் வரவழைக்க வேண்டும். எப்படி முடியும்? இயேசு மீது நாம் வைத்திருக்கக்கூடிய விசுவாசம் நிமித்தமாகத்தான் அது முடியும். தூய ஆவியானவர் தானாக வந்து செயலாற்றுவதில்லை. எண்ணற்ற பிரிந்த சகோதரர்களுடைய ஆலயத்தை நாம் வாசிக்கின்றோம். தூய ஆவியானவர் தானாக வருகிறார், நிச்சயமாக அல்ல. தந்தை மகன் தூய ஆவியை பிரிக்க இயலாது. ஆகவே இன்றைய நற்செய்தியை நாம் வாசித்தது போல தூய ஆவியானவர் தானாக எதையும் செய்வதில்லை. அவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக, இயேசு கிறிஸ்து கடவுளின் வழியாக. ஆகவே கடவுள் சொல்வதையே தூய ஆவியானவர் செய்கின்றார். தானாக எதையும் அவர் செய்வதில்லை. ஆகவே இந்த ஒரு புரிதல் நமக்கு வேண்டும். மக்கள் மத்தியில் இந்த புரிதல் நமக்கு வேண்டும். தூய ஆவியானவர் தானாக செயலாற்றுவதில்லை. தானாக அனைவரும் அபிஷேக வாசைகள் எல்லாம் பேச இயலாது. தானாக தீய ஆவியிலிருந்து பிறரை விடுவிக்க இயலாது. அவை இயேசு கிறிஸ்துவிடமிருந்து, தந்தை கடவுளிடமிருந்து வெளிவர வேண்டும். அதன் வழியாக மட்டுமே தூய ஆவியானவர் செயலாற்றுவார். ஆகவே கடவுளிடம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கும்போது, தூய ஆவியானவரை எங்களுக்கு அனுப்பியருளும் ஆண்டவரே. அந்த தூய ஆவியானவர் மட்டுமே இந்த உலகத்தை மீட்க முடியும், இந்த பிரபஞ்சத்தை மீட்க முடியும், எங்களுக்கான ஆசிரியை வழங்க முடியும், எங்களது கண்ணீரை குறைக்க முடியும், இந்த சாவுகளை குறைக்க முடியும், இந்த தொற்று நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்ற 10 கொள்ளை நோய்கள், இந்த ஒரு கொள்ளை நோயை நம்மால தாங்க முடியும். பழைய ஏற்பாட்டில் 10 கொள்ளை நோயை தாண்டி மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தூயாவுடைய வல்லமையை அவர்கள் எவ்வாறு தாங்கி பிடித்திருப்பார்கள் என்று பிரியமானவர். ஆக இந்த நாளிலே தூய ஆவியானுடைய ஆற்றலை, கொடைகளை, வரங்களை, கனிகளை எல்லாம் நாம் கேட்போம். திருவிழத்திலே ஏராளமான நபர்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு எத்தகைய ஒரு மனிதர்களாக மாற்றப்பட்டார்கள், எத்தகைய ஒரு வலிமையை, ஆற்றலை, சக்தியை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கலாம். விடுதலை பயணம் அதிகாரம் 31 இறைவசனம் 2 நாம் வாசிக்கின்றோம். யூதா குலத்தை சார்ந்த ஊரின் மகனான ஊரின் மகன் பெத்சபேல் என்பவனை நான் பெயர் சொல்லி அழைத்துள்ளேன். ஞானம், அறிவு கூர்மை, அனுபவம், தொழில் திறமை அனைத்தும் அவனுக்கு உண்டாகுமாறு நான் அவனை இறை ஆவியால் நிரப்பியுள்ளேன். பாருங்கள், தூய ஆவியானவருடைய வல்லமை ஒரு மனிதன் மீது இறங்குகின்ற பொழுது அந்த மனிதன் ஞானம் பெறுகிறான், அறிவு கூர்மை பெறுகிறான், அனுபவம் பெறுகிறான், தொழில் திறமை பெறுகிறான், புதிய மனிதனாக மாறுகிறான், புதிய ஆற்றலை பெற்றவனாக இருக்கிறான். அதே போல நீதி தலைவர்கள் புத்தகம் மிகவும் விறுவிறுப்பான ஒரு நிகழ்வுகள் எல்லாம் அடங்கிய ஒரு புத்தகம். நான் இந்த கொரோனா காலத்தில் வீட்டில் இருக்கின்ற பொழுது இந்த நீதி தலைவர்கள் புத்தகத்தை எல்லாம் எடுத்து வாசிக்கின்ற பொழுது ஒரு புது ஞானம் நமக்குள்ளே பிறக்கும். இதில் சிம்சோனுடைய வாழ்க்கையை பற்றி நாம் வாசிக்கின்றோம். சிம்சோன் எத்தகைய ஒரு மகனாக இருந்தார், தூய ஆவியானவர் எவ்வாறாக அவரை தொட்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். நீதித்தலைவர் புத்தகம் 14வது அதிகாரம் இறைவசனம் 5. சிம்சோனும் அவர் தந்தையும் தாயும் திமினாவுக்கு புறப்பட்டு சென்றனர். அவர்கள் திமினாத்தின் திராட்சை தோட்டங்களை வந்தடைந்தனர். அப்பொழுது ஒரு சிங்கக்குட்டி கர்ஜித்துக் கொண்டு அவர் மீது பாய்ந்தது. தனது தாய் தந்தையோடு சிம்சோன் நடந்து செல்கிறார். ஒரு கொடிய ஒரு சிங்கக்குட்டி கர்ஜித்துக் கொண்டு அவர் மீது பாய்கிறது. ஆண்டவரின் ஆவி ஆற்றலுடன் அவர் மீது இறங்கியது. ஆட்டை இரண்டாக கிழிப்பது போல் சிங்கக்குட்டியை அவர் வெறுங்கையால் கிழித்தார். அவர் தாம் செய்ததை தம் தந்தைக்கும் தாய்க்கும் கூறவில்லை.
பிரியமானவர்களே, கடவுளுடைய வல்லமை நம்மை இறங்குகின்ற பொழுது அது சிங்கக்குட்டியாக இருக்கட்டும், அது புலிக்குட்டியாக இருக்கட்டும், அல்லது கொரோனாவாக இருக்கட்டும், அனைத்தையும் நாம் வெறும் கையால் சிரித்து ஜெயித்து விடலாம். கடவுளுடைய வல்லமை நம்மை இறங்குகின்ற பொழுது பிரியமானவர்கள். தொடர்ந்து சிம்சனுடைய வாழ்க்கையை நாம் வாசிக்கின்ற பொழுது அவரை பெரிய கயிறால் கட்டி வைக்கிறார்கள் தூணிலே. அவர் அதை சிறிய கயிறு போல அவற்றை அறுத்து வெளிவருவதை பார்க்கின்றோம். தூய ஆவியானவர் அப்பொழுதும் அவர் மீது இறங்கினார் என்று நாம் வாசிக்கின்றோம். மேலுமாக சாமுவேல் வாழ்க்கையிலே வாசிக்கின்றோம். 1 சாமுவேல் அதிகாரம் 10 இறைவசனம் 6 நாம் வாசிக்கின்றோம். பிறகு ஆண்டவரின் ஆவி உன்மேல் வலிமையோடு வரும், நீயும் அவர்களோடு பரவசம் அடைந்து பேசுவாய், நீயும் வேறு மனிதனாய் மாற்றப்படுவார். பிரியமானவர்களே, தூய ஆவியானவர் நம் மீது தங்குகின்ற பொழுது நாம் வேறு மனிதராக மாற்றப்படுகின்றோம். நமது சுயநலத்திலிருந்து, பாவ வாழ்விலிருந்து, நமது அகங்கார வாழ்விலிருந்து நாம் வேற்று மனிதராக, வேறு மனிதராக, புதிய மனிதராக நாம் மாறப்படுகிறோம். தொடர்ந்து விடுதலை நாம் வாசிக்கின்றோம். தாவீது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுகிறார். கடவுளுடைய வல்லமை அவர் மீது இறங்குவதை நாம் பார்க்கின்றோம். மேலுமாக புதிய ஏற்பாடிலும் திருநூல் யோவான் மீது ஆவியின் வல்லமை இறக்கப்படுகிறது. அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் வழங்குவதை அன்னை மரியாளுடைய வாழ்வில் தூய ஆவியானவர் இறங்குகிறார். அவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுடைய பணிவாழ்வு முழுவதும் தூய ஆவியாரால் நிரம்பி இருந்தது. ஏராளமான நோய்களினால் வாழ மக்களுக்கு அவர் தனது ஆவியை ஊதி அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். தூய ஆவியை வழங்கி, ஆக்சிஜனை வழங்கி அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அத்தகைய வல்லமையான கடவுள் இன்றும் நம்மீதும் தனது ஆவியை வழங்க முடியும், ஆற்றலை வழங்க முடியும். பெந்தகோஸ்து பெருவிழாவும் இந்த கொரோனா தொற்றிலே லாக்டவுன்ல இருக்கிற நமக்கும் ஒரு சிறிய உறவு இருக்கிறது. பெந்தகோஸ்து பெருவிழாவில் எல்லாரும் பயத்துல எல்லாம் ஒன்னா இருந்து ஜெபம் பண்ணாங்க. அன்னை மரியா மேலும் சீடர்கள் எல்லாம் அருகாமையிலே அமர்ந்து அவர்கள் உருக்கமாக பயத்திலே நடுக்கத்திலே ஜெபித்தார்கள். அங்கே தூய ஆவியானவர் இறங்கி வந்தது. அங்கே கதவுகள் மூடப்பட்டிருந்தது, ஜன்னல் மூடப்பட்டிருந்தது. இன்றும் வீட்டிலே அவ்வாறு கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது, ஜன்னல்கள் மூடப்பட்டிருக்கிறது. அன்று அந்த பரிசேயர் சதிசேயர்களுக்கான ஒரு பயம் அவர்கள் மத்தியிலே இருந்தது. இன்று கொரோனா தொற்று நோய்க்கான ஒரு பயம். ஆகவே அனைத்தையும் மூடிக்கொண்டு, அனைத்து கதவுகளையும் வேண்டுமாக கண்ணை மூடிக்கொண்டு நாம் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். வீட்டிலே இருந்தாலும் நாம் ஒன்றாக இணைந்து வந்து ஜெபிப்பதில்லை. குவாரண்டைன் தனி ரூம்ல இருந்து கொண்டு நாம் ஜெபிக்கின்றோம். அப்படி இல்லாதவர்கள் ஒன்றாக இணைந்து ஜெபிக்கின்றோம். நிச்சயமாக தனியாக ஒன்றாக இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது பயத்தோடு, நடுக்கத்தோடு, கலக்கத்தோடு கடவுள் மட்டுமே நம்மை காப்பாற்ற முடியும் என்கின்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கின்ற பொழுது அன்று இறங்கி அதே தூய ஆவியானவர் இன்று நம்மீது புறா வடிவிலே, நம்மீது அந்த அக்கினி வடிவிலே, நம்மீது அந்த காற்றின் வழியாக வந்து இறங்குவார். பிரியமானவர்கள், ஆகவே அத்தகைய ஒரு சுத்தமான வாழ்வை வாழை நடத்திப்போம். இன்றைய முதல் வாசகத்திலும் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே நாம் வாசகம் கொடுங்காற்று வீசிற்று தூய ஆவியானவர் அவர்கள் மத்தியிலே வந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். தூய ஆவியானவர் அங்கே வந்ததால் ஏராளமான கொடைகளை பெற்றார்கள் என்று இன்றைய இரண்டாவது வாசகத்திலே நாம் பெற்றோம். இவை அனைத்தையும் நாம் சொந்தமாக வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த கடுகளவு விசுவாசத்தை நாம் அந்த வாழ்க்கையிலே வைக்க வேண்டும். கடுகை விட சிறியது இந்த கொரோனா வைரஸ். அதற்கு நம்ம பயப்படணும். அதுக்கான ஒரு விசுவாசத்தை காரணம் கொரோனா சொல்லி, ஆனால் இந்த கடுகளவு விசுவாசத்தை நாம் பெற தவறுகிறோம். அந்த விசுவாசத்தை நாம் பெறுகின்ற பொழுது தூய ஆவியானவர் அமைதி இறங்கி வருவார், நம்மை ஆற்றப்படுத்துவார், புதிய வாழ்வை வழங்குவார். ஆகவே அச்சம் தவிர்த்து அந்த சீடர்கள் கதவுகளை திறந்து வந்து அவர்கள் தங்களது இறப்பை அனைத்தையும் பெரிதாக கருதாமல் இறைவனுடைய வார்த்தை
வார்த்தையை அவர்கள் அறிவிக்க துவங்கினார்களோ அன்றைக்கு வல்லமையின் சக்தியும் நாம் பெறுவோம். தூய ஆவியானவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது தூய ஆவியானவர் நம் மீதும் நம்ம குடும்பத்தின் மீதும் இந்த நாட்டின் மீது குறிப்பாக இந்த உலகத்தின் மீதும் தலைவர்கள் மீது இறங்க வேண்டும், மனதை மாற்ற வேண்டும். இந்த உலகம் பாவ வாழ்விலிருந்து விடுதலை அடைந்து கடமை நோக்கி வர வேண்டும் என்று தெய்வீகத்தை சொல்லி பக்தியாக கொண்டாடி ஜெபிப்போம். ஆமென். நம்மிடம் யாராவது உதவி கேட்டார்கள் அனைவரும் பார்ப்பதற்காக வேண்டி
அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமக்கு மன்றாடுகின்றோம். தூய ஆவியாரின் வழியின் மறைமுறைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்துவதை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரே எங்களை இறைமை நோக்கி வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உன்னதங்களிலே
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவையுமாறு வாக்கு. அவர் மாடுபட குணமடைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை கேட்டு சீடர்களுக்கு அளித்தருளால் இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவர் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தருளால் இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருப்பதற்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் அந்த திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தவர்களாக என்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற நீரே அவருடைய பிரசுத்தமான நலமான அமைதி பொழுதும் ஒரு குடும்பத்தோடு என்றும் நிலைத்திருப்பதாக வழியாக தூய ஆவியின் கொடைகளை, கனிகளை, வரங்களை, சமாதானத்தை, ஒற்றுமை மகிழ்வு நாம் ஒருவரும் வேறொரு பகிர்ந்து மகிழ்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் சகரியே நீங்கள் மேல் இறக்கமாயி, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சகரியே நீங்கள் மேல் இறக்கமாயி, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சகரியே எங்களுக்கு அமைதியை அளித்தது. இது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று வாழ்வெல்லாம் உள்ள இறைவன் தனது ஆவியை பொழிந்து உங்களை புதிய மனிதர்களாக மாற்றுவேன் என்றார் இயேசு. இதோ நமக்கு எழுந்தருளி வந்திருக்கிறார் புதிய வாழ்வை அவர்கள் செம்மறியத்திலிருந்து கடமை பெற்ற ஒவ்வொருவரும் பேர் பெற்றோம். ஆண்டவரே, நீரை நிலத்தில் இருக்கிறவர்கள் நான் குடியேற்றது, ஆனால் ஒரு மாற்றம் மட்டும் சொல்லியது கிறிஸ்துவின் திருவுலக திருரத்தம் நம் ஒவ்வொருவரையும் காவல்கொள்கிறார் என்பதாக. அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர், கடவுளின் மாபெரும் செயல்களை பேசினர். அல்லேலூயா. விண்ணக கொடைகளை உமது திருவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மேல் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூய ஆவியால் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களை வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை ஆண்டவரோடு இருப்பாராக. தம் சீடர்களின் மனங்களில் துணையாளராக தூய ஆவியாரை கொடுத்து ஒளிமிக்க திருமணம் கொண்ட ஒளியின் தந்தையாகிய தமது ஆசியால் உங்களை மகிழ்ச்சியோடு செய்யும் அதே ஆவியாரின் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. வியத்தகு முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே தீ
இதயங்களை தீமை அனைத்திலிருந்து மாற்றுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி ஒளிந்திட செய்வாராக. பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கை அறிக்கையில் ஒருங்கிணைக்க திருமணம் கொண்டவர் உங்களை அதே நம்பிக்கையில் நிலைத்திருக்க செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை கண்டடைய செய்வாராக. எல்லா வல்லைகள் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. தூயாவின் வல்லமை பெற்றவர்களாய் சென்று வாருங்கள். வாழ்க்கை